Hello friends, இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சில சம்ஸ் பார்க்கலாம். Find the simple interest on 3000 at 6.1/4% per annum for the period from 4th February 2009 to 18th April 2009 இருக்காங்களா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அவங்களே வந்து 3000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 6.1/4. இது எப்படி எழுதிக்கலாம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கா? இது வந்து பவர் ஃப்ராக்ஷன் மொத்தம் 6 4 24 25/4 மிக்சர்லேருந்து ப்ராப்பராக மாற்றிக்கிறோம். ஓகேவா? அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த டேட்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2009ங்கிறது என்னது? இது வந்து பார்த்தோம்னா நான் லீப் இயரா? நான் லீப் இயரில் வந்து 28 டேஸ் இருக்கும். 28 டேஸில் வந்து இந்த 4th February வரைக்கும் கழிச்சுக்கோங்க. ஏன் இந்த 4th February வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட் வந்து இப்போ டெபாசிட் பண்ணுறோன்னா இப்போ 4th February வரைக்கும் பண்ணுறோன்னா இந்த டேட்டை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஆனால் இந்த டெபாசிட் எடுக்கிறோம்ல 18th April இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது கிடையாது, ஆனால் இது உண்டு. ஓகேவா? ஸோ இந்த 28 டேஸில் வந்து 4 டேஸ் போச்சுன்னா பேலன்ஸ் இவ்வளோ 24 இது வச்சுக்கோங்க. அடுத்தது பிப்ரவரிக்கு அடுத்ததா 31 டேஸ் வந்து மார்ச் வரும். ஏப்ரலில் 18 டேஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 73 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது நான் லீப் இயரில் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கும்? 365 டேஸ் இருக்குமா? அதோட டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1/5ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு பிரின்சிபல் தெரிஞ்சிச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து போட்டுக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR டிவைட் பை 100. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 3000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1/5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25/4 டிவைடட் பை 100. இப்போ இது கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 6 5 30. இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தோன்னா 2 2 4 3 2 6 25 3 75. இது ரெண்டு டிவைட் பண்ணோன்னா 3 2 6 பேலன்ஸ் 1 7 2 14 பேலன்ஸ் 1 5. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 37.5 வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். Adam borrowed some money at the rate of 6% per annum for the first 2 years, at the rate of 9% per annum for the next 3 years, and at the rate of 14% per annum for the period beyond 5 years. If he pays a total interest of 11,400 at the end of 9 years, how much money did he borrow? கேட்டிருக்காங்க. அடுத்தது அதாவது பார்த்தோன்னா இவன் வந்து ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கடனாக வாங்கியிருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு வந்து 6% வட்டிக்கு வந்து வாங்கியிருக்கான். அடுத்த 3 வருஷத்துக்கு பார்த்தோன்னா 9%க்கு வந்து வாங்கியிருக்கான். அந்த 5 வருஷத்தை தாண்டி போகும்போது அவனுக்கு வந்து 14% வட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தமாக 9 இயர்ஸ் எண்ணில் பார்த்தோன்னா 11,400 வந்து கட்டியிருக்கான். அப்போ அவன் எவ்வளோ வந்து கடன் வாங்கியிருப்பான் அதான் கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதிருக்கலாம்? மொத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,400 வந்து கட்டியிருக்கான். ஓகேவா? இப்போது இது வந்து 3 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா இயர்ஸ் வந்து அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா? 2 வருஷத்துக்கு தனியாக, 3 வருஷத்துக்கு தனியாக, அடுத்ததாக 4 வருஷத்துக்கு தனியாக அப்படி வந்து பிரிக்கணும். ஒரே அமௌண்ட் தானே வாங்கியிருக்கான். ஸோ பின்னே இதை எடுத்துக்கோங்க பிரின்சிபல் அமௌண்ட்டை. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தோன்னா 2 இயர்ஸ். அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. அடுத்ததாக பார்த்தோன்னா பிரின்சிபல் அமௌண்ட் சேம் தான். 3 வருஷத்துக்கு வாங்கியிருப்பானா? இது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 9%. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் சேமு. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 4 இயர்ஸ். ஏன் இந்த இடத்துல வந்து 4 இயர்ஸ் போடுறோன்னா மொத்தமாக 9 வருஷத்துக்கு வந்து வாங்கியிருக்கான். அதில் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சா? இங்கே 2 எடுத்துருக்கோம், இங்கே 3. பேலன்ஸ் அப்போ இவ்வளோ 4 வருஷம் தானே. அதை போட்டுக்கிட்டு இதுக்கான அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 14%. 100 இஸ் ஈக்குவல் டு 11,400. இதில் வந்து P/100 வந்து காமனாக எடுத்துக்கலாமா? 12 3 9 27. இது வந்து 4 4 16 பேலன்ஸ் 1 76. 4 × 14 எவ்வளோ? 56 கிடைக்கும். ஈக்குவல் டு 11,400. இப்போ வந்து 12 27 56 ஆட் பண்ணிக்கோங்க. 15 பேலன்ஸ் 1 95 இருக்கும். 100 இஸ் ஈக்குவல் டு 11,400.
இப்போ இதையும் கேன்சல் பண்ணோன்னா 1 5 is by 9 5 is 45, 2 5 is 10. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 11,400 into 20 divided by 19. இப்போ இந்த 114யும் 19யும் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்க. 6 into 19 போட்டுன்னு பாருங்க. 6 9 54 அப்புறம் 6 1 6 வரும். ஸோ 600 into 20 போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோன்னா 12,000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வாங்கியிருப்பான்? 12,000க்கு வந்து வாங்கியிருக்கான். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாமா? A certain sum of money amounts to 1,008 in 2 years and 1,164 in 3.5 years. Find the sum and rate of interest. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, அது வந்து 2 வருஷத்துல வந்து எவ்வளோக்கு மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா 1,008 ரூபாயா மாறுது. 3.5 இயர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 1,164 வந்து மாறுது. அப்படி மாறுச்சுன்னா அவங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க, அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதையும் ஒரு மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5 இயர்ஸ்க்கு கிடைச்சிருமா? ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணுங்க. 1.5 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1164லேருந்து 1,008 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 14ல் 8 போச்சுன்னா 6 5 156. இதை வச்சு நம்ம வந்து 2 இயர்ஸ் ஃபஸ்ட்டு 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். 1 இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 156 டிவைடட் பை 1.5. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1560 by 15. 3 5 are 15, 3 5 are 15. அதுக்கப்புறம் வந்து 1 5 is 5, 2 5 are 10, 1 3 is 3, 4 3 is 12. 1 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 104. அப்புறம் வந்து 2 இயர்ஸ்க்கான சிம்பிள், எதுக்காக இப்போ நம்ம 2 இயர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கிறோம்னா நமக்கு 2 இயர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும். ஸோ இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 into 104 208 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? இப்போது நமக்கு வந்து 2 இயர்ஸ்க்கான அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ? 1,008. அதே மாதிரி அதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 208. அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் வந்து 1,008ன்னு தெரியுது, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து தெரில நமக்கு எவ்வளோன்னு. அடுத்ததாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 208 ரூபான்னு தெரியுது. இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 0 10ல் 2 போயிடுச்சுன்னா 800. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 800 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க. 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 208 ரூபா, பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. 0 0 1 2 is 2, 4 2s are 8. இது பார்த்தோன்னா 4 2s are 8, 5 2s are 10, 2 2s are 4. இது வந்து 1 4 is 4, that's 1, 3 4s are 12. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 13% அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சம் போய்க்கலாமா?